இவ கழுத்துல தாலி கட்டுறதுதான் கஷ்டம்னா அறுக்கிறது கூட கஷ்டமா இருக்கே. ஏய் விடுறி, ஏய் விடுறி, இந்த அறுத்து எரிஞ்சிடறாங்க. ஏய் விடுறி, ஏய் விடுறி, விட மாட்டேன்டி, விடுறி. ஏய் ஏய் விடுறி, ஏய் விடு. விடுறி, ஏய் தாலி அதனே. ஏய் மகேஷ், விடுறி. ஏய் குடுன்னு சொல்றல. ஏய் குடு, ஏய் குடு. டேய் இவன் என்ன பண்ண வந்தான் தெரியுமா? இரு, அழாத. இங்க யார்கிட்டயும் இதை பத்தி எதுவும் சொல்லாத. நான் இவனை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறேன். சார், இந்த பேஷண்ட் எங்க இருந்தாரு, எப்படி கண்டுபிடிச்சீங்க? அவன் நான் இருக்கிற இடத்துக்கு தான் சார் வந்திருக்கான். அவன் எப்படி இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்ல முடியுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பார்த்துட்டு சொல்றேன். மகேஷ், என்னாச்சு டாக்டர்? சார், அவர் திரும்பவும் கோமாக்கு போயிட்டாரு. பேஷண்ட் வெளியில போனதுதான் ப்ராப்ளமே. இவர் விஷயத்துல இனிமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். டாக்டர், அவனுக்கு கான்சியஸ் வருது, அப்புறம் கோமாக்கு போயிடுறான். இப்படியே எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? அவன் ஃபுல்லா எப்போ ரெக்கவர் ஆகும்? அது இப்ப சொல்ல முடியாது. ஆனா அடிக்கடி கான்சியஸ் வர்றத நம்ம பாசிட்டிவ் சைனா தான் எடுத்துக்கணும். ட்ரீட்மெண்ட் நாங்க திரும்ப கொடுக்க போறோம். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்க டாக்டர், நான் கிளம்புறேன். அவனுக்கு கான்சியஸ் வந்தால் மட்டும் எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்றீங்களா? ஷூர், நான் பண்றேன். தேங்க்யூ டாக்டர். நான் எங்கேயாவது வெளியே போயிருப்பேன் டவுட்டா? இவ்வளவு நேரம் நீ இங்க இல்லையே, இப்ப எப்படி திடீர்னு நீங்க வந்து நிக்கிற? மாமா ரெடி ஆயிட்டு இருக்காரு, நான் அவர் கூட தான் இருந்தேன். உங்க டவுட் தான் அளவே எல்லாம் போயிட்டு இருக்கு. ஏய், உனக்கு ஏதாவது நட்டு கண்டு போச்சா? எப்ப பார்த்தாலும் டவுட் பட்டுக்கிட்டே இருக்க. இனிமேலாச்சும் பேசாம இரு.
என்ன ஈஸ்வரி, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குங்க. வேட்டி சட்டையிலேயே உங்களை பார்த்து இப்ப கோட் சூட்ல பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. புதுசாவும் இருக்கு. மாப்பிள, உங்க மாமாவை நல்லா தயார் பண்ணிருக்கீங்க. மாமா, உங்களை இப்படி கோட் சூட்ல பாக்குறப்போ ஏதோ ஒரு கம்பெனியோட எம்டி மாதிரியே இருக்கீங்க மாமா. ஆட போங்க மாப்பிள, நீங்க வேற கிண்டல் பண்ணிக்கிட்டு. ஐயோ, கிண்டல் இல்ல மாமா, நிஜமா தான் சொல்றேன். கம்பெனி ஓனர் மாதிரியே இருக்கீங்க. அப்பா, நல்லா இருக்காதுன்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி ஜம்முன்னு இருக்கீங்கன்னு பாருங்க. இனிமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னா கோட் சூட்டே போடுங்கப்பா. அப்படியாமா சொல்ற? ஆமாப்பா, இந்த சூட்ல செம்மையா இருக்கீங்க. அப்பா, இந்த Dressல நீங்க வேற லெவல்ல இருக்கீங்கப்பா. அக்கா சொன்ன மாதிரி அடிக்கடி கோட் சூட் போடுங்கப்பா. வாங்கப்பா போலாம். வாங்க போலாம். என்ன டிரைவர், நீ கோயிலுக்கு போக பார்த்த, உன்னை திரும்பவும் இங்கே வர வச்சுட்டேன் பாத்தியா?